இந்த பூமியோட கம்பேர் பண்ணும்போது இந்த பூமியில தண்ணியும் காத்தும் எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாரோட மொபைல்லையுமே ஃபிளைட் மோட் ஆப்ஷன் எதுக்காக தந்திருக்காங்க? யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயே இந்த மாதிரியான டெட் பாடிஸை சேர்த்து வைக்கிறாங்க. என்னது, இந்த ஒரு விளையாட்டு விளையாட 3 விளையாட்டு தெரியணுமா? 2 லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரே ஒரு ரால் மீனை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இந்த உலகத்திலே ஆபத்தான அதிகமான மிருகங்கள் இருக்கக்கூடிய நாடு எது? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸை கேட்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20. நீங்க ஒருவேளை மியூசியம் போயிருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு ஷோரூம்ல வைக்கிற ஷோகேஸ் கண்ணாடிக்கும் மியூசியம்ல வைக்கக்கூடிய ஷோகேஸ் கண்ணாடிக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். அது எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு இந்த ஒரு இமேஜ்ல உங்களால பார்க்க முடியும். சாதாரண ஷோரூம்ல யூஸ் பண்ற கண்ணாடி ரைட் சைடுல உள்ளது, மியூசியம்ல யூஸ் பண்றது லெஃப்ட் சைடுல இருக்கிறது. மியூசியம்ல யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி கொஞ்சம் கூட லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாம உள்ள வச்சிருக்கிறது அப்படியே ஒரிஜினலா தத்ரூபமா காட்டும். இதுக்காகவே இந்த மாதிரியான ஹை குவாலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்றாங்க. நம்பர் 19. வானத்துல பறக்கிற கழுகை பார்த்து தரையில இருக்கக்கூடிய விலங்குகள் பயப்படும். ஏன்னா கழுகு எந்த மிருகத்தோட குட்டியவும் ஈஸியா கவ்விட்டு பறந்துரும். இது வரைக்குமே கழுகுகள் வேட்டையாடுனதுலயே பெரிய சைஸா இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடினது இந்த ஒரு கழுகு தான். இந்த கழுகோட பேரு மார்ஷல் ஈகிள். இந்த கழுகு அதை விடவும் அதிகமான வெயிட் உள்ள டியூக்கர் கரடியே வேட்டையாடி இருக்கு. டியூக்கர் டியர்ன்றது வேற ஒண்ணும் இல்ல, மான்கள் தான். இந்த ஒரு கழுகு 37 கிலோ உள்ள மான வேட்டையாடி இருக்கு. இது வரைக்கும் கழுகுகள் ஆடின வேட்டையிலேயே இதுதான் பெரிய சைஸ் வேட்டைன்னு சொல்றாங்க. நம்பர் 18. நீங்க இது வரைக்குமே சின்ன வயசுல இருந்து கேட்ட கதைகள் எல்லாத்திலுமே நோட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கதையோட ஸ்டார்டிங் ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல இருந்து தொடங்கும். மேக்ஸிமம் இந்தியன் ஸ்டோரி எல்லாமே ஒன்ஸ் அப்பான் அ டைம் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்களாம். இதே சேம் விஷயத்தை கொரியால பார்த்தோம்னா அந்த கதைகள் எல்லாமே பேக் ஒன் டைகர் யூஸ் டு ஸ்மோக்னு தொடங்குமாம். அதாவது புலி சிகரெட் குடிச்ச காலத்துல இருந்து தொடங்குமாம். இதை கேட்கறதுக்கே வித்தியாசமா லாஜிக்கே இல்லாம இருக்குது. ஆனா கொரியால உள்ள கதைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். நம்பர் 17. பனாமான்னு சொல்ற நாட்டுல மட்டும் இருந்ததான் சூரியன் உதிக்கிறதையும் மறைகிறதையும் 2 டிஃபரெண்டான கடல்ல இருந்து பார்க்க முடியும். அதாவது இங்க சூரியன் உதிக்கிறத பசிபிக் ஓஷன்ல பார்க்கலாம், சூரியன் மறைகிறத அட்லாண்டிக் ஓஷன்ல பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு நாட்டுல சூரியன் உதிக்கிறத மறைகிறத 2 டிஃபரெண்டான இடத்துல இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயத்தை வேற எந்த ஒரு நாடுகளையும் நீங்க பார்க்க முடியாது. நம்பர் 15. நீங்க ஒருவேளை மெக்சிகோ போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டெல்லர் ஹோட்டலுக்கு போக மறந்துடாதீங்க. இந்த ஒரு ஹோட்டல்ல 2.5 கோடி LED லைட்ஸால ஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க இந்த ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடும்போது விண்வெளியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுற மாதிரி இருக்குமாம். நம்பர் 14. கோழி முட்டையை எல்லாருமே பார்த்திருப்பீங்க, சாப்பிட்டிருப்பீங்க. கோழி முட்டையோட மஞ்சக்கரு மஞ்சள் கலர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். கேரளால விட்ட ஒரு சில கோழிகளோட மஞ்சக்கரு பச்சை கலர்ல இருக்குமாம். இந்த மாதிரி ஏன் நடந்ததுன்னு சயின்டிஸ்டுக்கே புரியலையாம். இன்னும் அதை பத்தி ரிசர்ச் தான் பண்ணிட்டே இருக்காங்களாம். நம்பர் 13. இந்த பூமியில இருக்கக்கூடிய மொத்த காத்தையும் மொத்த தண்ணியும் சேர்த்து பூமியோட கம்பேர் பண்ணோம்னா அது இந்த அளவுக்கு தான் இருக்குமாம். இவ்வளவு தண்ணியும் காத்து மட்டும் தான் இந்த பூமி ஃபுல்லாவே பரவி இருக்குது. நம்பர் 12. இந்த ஒரு இமேஜ் திடீர்னு பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? ஏதோ பெரிய ஸ்டேஜ்ல கான்சர்ட் நடக்குது, நிறைய பேர் அதை சுத்தி நிக்கிறாங்க. இந்த ஒரு இமேஜ் திடீர்னு பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த ஒரு இமேஜ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நிறைய காட்டன் செடியை அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இமேஜை நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 11. கிறிசிஸ்ங்கிற ஒரு பிலாசபரோட மரணம் ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது பனியாவே போயிருச்சாம். அதாவது கிறிசிஸ்ன்ற பிலாசபர் யார்கிட்டயோ காமெடி சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அப்படி அவர் சொன்ன காமெடியிலேயே அவரே சிரிச்சு சிரிச்சு செத்து போயிட்டாராம். இதை கேட்கும்போது நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா இது உண்மையா நடந்ததுதான். நம்பர் 10. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரியான சேம்பர்ல இறந்து போன மனிதர்களை பதப்படுத்தி வச்சிருக்காங்களாம். எதுக்காக இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சிருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜியை வச்சு இவங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சயின்டிஸ்ட்கே புரியாத ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் செத்தவங்களை உயிரோட கொண்டு வர்றதுக்கு சாத்தியமே இல்ல. நம்பர் 9. இது வரைக்கும் இந்த உலகத்துல நம்ம பார்க்காத நம்ப முடியாத உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்குது. அதுவும் கடல்ல சொல்லவே வேண்டாம். இது வரைக்கும் நம்ம பாத்திராத எவ்வளவு உயிரினங்கள் கடலுக்கு அடியில இருக்கு. அது போலதான் இந்த சன்ஃபீஸ். இந்த ஒரு சன்ஃபீஸை பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்குது. இந்த சன்ஃபீஸ் இவ்வளவு பெருசா இருக்குதுன்னா இதோட குட்டி எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்க யோசிச்சுக்குங்க. ஆனா இது நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் பெருசா இருக்காது. இந்த ஒரு இமேஜை பாருங்க. இந்த இமேஜ்ல சின்னதா கையில ஏதோ தெரியற மாதிரி இருக்குதுல்ல, அதுதான் இந்த மீனோட குட்டி. எவ்வளவு பெரிய மீனோட குட்டி இவ்வளவு சின்னதா இருக்குன்றத பாருங்க. நம்பர் 8. இந்த உலகத்துல நிறைய வித்தியாசமான விளையாட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் வித்தியாசமான ரூல்ஸ் இருக்குது. அது ஏன்னா இந்த ஒரு விளையாட்டை பாருங்க. இந்த ஒரு விளையாட்டோட பேரு போசா பால். இந்த ஒரு விளையாட்டுல வாலிபால், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மியூசிக்கோட சேர்த்து விளையாடுவாங்களாம். இந்த ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்கு வாலிபால் மட்டும் தெரிஞ்சா போதாது, ஃபுட்பாலும் ஜிம்னாஸ்டிக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த ஒரு விளையாட்டை ஒரு உண்மையான பிளேயர் போலவே விளையாட முடியும். நம்பர் 7. ஒரே ஒரு ஜம்போ ஜெட்ல ஒரே முறை ஃபுல் பண்ணக்கூடிய ஃபியூலை வச்சு காருக்கு அந்த அளவுக்கு ஃபியூலை ஃபில் பண்ணோம்னா நம்ம அந்த காரை வச்சு இந்த உலகத்தை 2 ரவுண்ட் அடிக்கலாமாம். அதாவது அந்த ஜெட்டுக்கு தேவையான ஃபியூலை வச்சு காரை வச்சு இந்த உலகத்தை 2 ரவுண்ட் அடிக்க முடியும். நம்பர் 6. 1950 யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு சிமெண்ட் லாரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நடந்த அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல சிமெண்ட் டேக்கர் மட்டும் தனியா விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா அதை தூக்க முடியலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டாங்க. இப்பவும் அந்த இடத்துல அந்த சிமெண்ட் டேக்கர்
கிடக்குது. அந்த இடத்துல உள்ளவங்க அந்த சிமெண்ட் டேங்கை நாசாவோட ஸ்பேஸ் கேப்சூல் மாதிரியே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இத பத்தி தெரியாதவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஸ்பேஸ் கேப்சூல் தான் கிராஷ் ஆகி கிடக்குதுன்னு நினைப்பாங்க. நம்பர் 5, ஆஸ்திரேலியாவை இந்த உலகத்துல உள்ள ஆபத்தான விலங்குகளோட வீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய 82% விலங்குகள் மனிதர்களுக்கு ஆபத்து தரக்கூடிய விலங்குகளா தான் இருக்குது. ஆஸ்திரேலியால ஆபத்தான விலங்குகள் மட்டும் இல்லாம ஒரு பாம்பையே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஸ்பைடர்ஸும் இருக்குதாம். நம்பர் 4, ஒரு லாப்ஸ்டர், அதாவது ரால் மீன். எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு ரால் மீனை பேருங்க, இதோட பேரு காட்டன் கேண்டி லாப்ஸ்டர். இந்த ஒரே ஒரு ரால் மீனோட விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபா. இதோட விலை இந்த அளவுக்கு கூடுனதா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இந்த ரால் மீன் 100 மில்லியன் ரால் மீன்ல ஒன்னே ஒன்று மட்டும்தான் மாட்டுமாம். ரொம்பவே ரேரா இருக்கிறதுனால ரொம்பவே எக்ஸ்பென்சிவாவும் இருக்குது. நம்பர் 3, வாட்டர் டிராப், அதாவது நீர்த்துளி. சாதாரணமா எல்லா இடத்துலயும் விழுகிறத பார்த்திருப்போம். ஆனா பென்சில் மாதிரியான ஷார்ப்பான இடத்துல வாட்டர் டிராப் விழுந்தா அது எந்த மாதிரி இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? இத பாருங்க, ஷார்ப்பான ஆப்ஜெக்டோட மேல வாட்டர் டிராப் விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர் 2, மெக்டானல்ட்ஸ். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மெக்டானல்ட்ஸ் ஒவ்வொரு செகண்டுக்கும் 75 பர்கர் விக்குது. இந்த மெக்டானல்ட்ஸ்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயி 7 மாசம் வேலை பார்த்து வாங்குற சம்பளத்தை இந்த மெக்டானல்ட்ஸோட சிஇஓ வெறும் ஒரே ஒரு மணி நேரத்துல சம்பாதிக்கிறாராம். ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு சிஇஓக்கும் இடையில வர்ற சம்பளம் எவ்வளவு அதிகமா இருக்குதுன்றத பாருங்க. அதனாலதான் ஆல்வேஸ் ட்ரீம் பிகர். நம்மளோட கனவுகள் அட்லீஸ்ட் ஓரளவு பெருசா இருந்தாதான் நம்மளும் ஓரளவுக்கு முன்னாடி போக முடியும். அதுவே நம்மளோட கனவுகள் ரொம்பவே சின்னதா இருந்ததுன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதே இடத்துல தான் இருப்போம். நம்பர் 1, நம்ம எல்லாரோட மொபைல்லையுமே கண்டிப்பா ஃபிளைட் மோட் ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில மொபைல்ல ஏரோப்ளேன் மோடுன்னு போட்டிருக்கும், இன்னும் ஒரு சில மொபைல்ல ஏரோப்ளேன் மோடுன்னு போட்டிருக்கும். எதுக்காக இந்த மாதிரியான ஃபிளைட் மோட்ஸ் போன்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இந்த ஃபிளைட் மோடோட பர்பஸ் தெரியாமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மொபைல்லையுமே ஃபிளைட் மோட் தந்திருக்கிறதுக்கான காரணம் இன்டர்நெட்டை ரிஃப்ரெஷ் பண்றதுக்காகவோ இல்ல சிம் கார்டை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றதுக்காகவோ இல்ல. இந்த ஃபிளைட் மோட் ஆப்ஷனை ஃபிளைட்ல போறதுக்காக தந்திருக்காங்க. ஆனா இப்ப எல்லாரோட மைண்ட்லயும் ஒரு கேள்வி வரும், ஃபிளைட்ல போகும்போது எதுக்காக ஃபிளைட் மோட் போடணும்ன்றது. ஆக்சுவலா இந்த ஃபிளைட் மோடுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னா, ஆக்சுவலா ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுல இருந்து லேண்ட் ஆகுறது வரைக்கும் ஏர்போர்ட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஏன்னா ஃபிளைட்ஸை இந்த கிரவுண்ட் டவர்ல இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்ட் டவர்ல இருந்து தான் சிக்னல் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த ஃபிளைட்டோட இருக்கும். இந்த ஒரு கம்யூனிகேஷன் ஃபிளைட்ல இருக்கக்கூடிய பைலட்க்கும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஆஃபீஸ்க்கும் நடுவில் இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் முழுக்க முழுக்க ரேடியோ கம்யூனிகேஷன் ஃப்ரீக்வன்சியா தான் கிரவுண்ட் டவர்ல இருந்து ஃபிளைட்டுக்கு கிடைக்கும். ஏன்னா எப்போ வேணா வெதர் சேஞ்ச் ஆகலாம், எங்க வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் கைடன்ஸோட அப்டேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கம்யூனிகேஷன். ஆனா இந்த மாதிரியான சமயத்துல மொபைலை ஃபிளைட் மோட்ல போடாம வச்சிருந்தோம்னா நம்ம மொபைல் அதுல இருக்கக்கூடிய சிம் கார்டு மூலமா பக்கத்துல இருக்கக்கூடிய நெட்வொர்க் டவரை ஸ்கேன் பண்ணும். நார்மலாவே டிராவல் பண்ணும்போது நெட்வொர்க் சரியா கிடைக்கலனா நமக்கு நெட்வொர்க் சரியா கிடைக்காது. அதுவே ஃபிளைட்ல போனோம்னா நமக்கு நெட்வொர்க் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில மொபைல் நெட்வொர்க்கை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால கிரவுண்ட் டவருக்கும் பைலட்டுக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சிஸ் பாதிக்கப்படும். ஏன்னா இந்த ரெண்டுமே கனெக்ஷன்ல இருக்கும்போது இடையில இந்த சிக்னல் டிஸ்டர்ப் பண்றதுனால ஃபிளைட்டோட பைலட்டோட ஹெட்போன்ஸ்ல இந்த மாதிரியான சவுண்ட் கேட்குமாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில ஃபிளைட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அதை கண்ட்ரோல் ஆஃபீஸ்ல சொல்ல முடியாது. ஃபிளைட் போற வழியில ஏதாவது ஆச்சுன்னா அதுவும் கண்ட்ரோல் ஆஃபீஸ்க்கு தெரியாது. ஏன்னா மொபைல் நெட்வொர்க் இடையில இன்டர்ஃபியர் ஆகிறதுனால ரெண்டு பேருக்கு நடுவுலையுமே சரியான கம்யூனிகேஷன் இல்லாம போயிடும். இதனால பெரிய ஆக்சிடென்ட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு தான் எல்லா ஃபிளைட்லயுமே பேசஞ்சர்ஸை ஃபிளைட் மோட்ல போட சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் தான் எங்களை இன்னொரு வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோல எந்த ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னு மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.